அம்மா விபச்சாரி என்பதால் அம்மாவை அம்போன்னு விட்டுட்டு ஓடி வந்துட்டாரு நம்ம ஹீரோ. இவர் ஒரு போலீஸ், கூட வேலை செஞ்ச ஃப்ரெண்டு இறந்து போனதுனால அவனோட பொண்டாட்டி பையனை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இவர மாதிரியே இருக்கிற ஒரு ஆளு இறந்து போயிட்டு அம்மா கிட்ட விசாரிக்கும் போதுதான் தெரியுது அவன் இவரோட பிரதர்னு. அவன் ரஷ்யாவுல போலீஸ் ஆபீசரா இருந்தவன். அண்ணனுக்கு என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்க இவரும் இவரோட ஃப்ரெண்டும் ரஷ்யாவுக்கு போறாங்க. அண்ணனுக்கு ஒரு அழகான பொண்டாட்டி இருக்கு. அவகிட்ட தான் யாருன்ற உண்மையை இவரு சொல்லவே இல்ல. இவளும் நம்பிட்ட. இவ ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அண்ணனை வேட்டையாடினவர்களை இவரு கண்டுபிடிக்காம அண்ணி கூட சேர்ந்து கொடுமை நடத்திக்கிட்டு இருக்காரு. அண்ணனோட எதிரிகள் எல்லாம் இவரை துரத்திக்கிட்டு இருக்காங்க. இவரு அண்ணிக்கிட்ட இருந்து விலகி இருக்க பாக்குறாரு. ஆனா அண்ணி இவரை வேட்டையாட பாக்குறா. நான் அவன் இல்லன்னு சொன்ன உடனே இவ்வளவு நாளா தம்பிக்கிட்டயா கொடுமை நடத்திக்கிட்டு இருந்தேன்னு அவ மெசலாயிட்டா. இவரும் வீட்டை விட்டு கிளம்புறாரு. ஆனா அண்ணி இவரை விடவே இல்ல. அண்ணன் போனா என்ன, அதான் தம்பி நீ இருக்கேன்னு இவ அவரை அரவணைக்கிறா. அண்ணனோட பொண்டாட்டிய இவரு தான் பொண்டாட்டியா மாத்திக்கிட்டாரு. ஏண்டா டே, நீ கல்யாணமே பண்ண மாட்டியா? அடுத்தவன் பொண்டாட்டி மேலதான் ஆசைப்படுவியா? அண்ணி வேலைக்கு போனா அங்க இருக்கிறவங்க இவ்வளவு வேட்டையாடுறாங்க. இவ வீட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோ இவ்வளவு வேட்டையாடுறாரு. ஏண்டா டே, அவளை ஃப்ரீயாவே விட மாட்டீங்களா? சந்தன கட்டைய கூட சமைச்சு வித்துருவா சர்வ சுந்தரியான நம்ம ஹீரோயினி. விதவிதமா சமையலை ரெடி பண்ணி கஸ்டமருக்கு விருந்து வைப்பா. ஆனா ஒரு பொழுதும் இவ மனசை யாருக்கும் விருந்தாக்க மாட்டா. என்னதான் இவ ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சொந்தமா ஒரு ஹோட்டலை வைக்கணும்னு இவளுக்கும் ஆசை. ஆனா இதை கண்டுபிடிச்ச ஓனர் அம்மா இவளுக்கு சரியா சம்பளம் கூட கொடுக்கல. எனக்கு ஏன் சம்பளம் கொடுக்கல? கொடுத்தா எனக்கு எதிராக இன்னொரு ஹோட்டலை வைப்ப. அதனால கூட வேலை செய்யும் சமையல்காரிகளுக்கு இவ்வளவு மாதிரி நம்மளால சமைக்க முடியலையேன்னு கவலை. ஒரு பக்கம் இவளோட அக்காக்காரி இறந்து போயிட்டு அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை இவ தத்தெடுத்து வளர்க்குறா. ஆனா அந்த பொண்ணு இவளை சித்தியா ஏற்க மறுக்கிறா. இன்னொரு பக்கம் இதே ஹோட்டல்ல நம்ம ஹீரோ ஜாயின் பண்றாரு. அவரு பாடிக்கிட்டே சமைப்பாரு, ஓடிக்கிட்டே சாம்பார் வைப்பாரு. அப்ப இவரு நம்ம ஹீரோனி கிட்ட கடலை போடுவாரு. அவ காரத்தள்ளி இவரோட மூஞ்சிலேயே போடுவா. ஒரு கட்டத்துல யாருக்குமே என் மனச விருந்தாக்க மாட்டேன்னு இருந்தவள நம்ம ஹீரோ அவ மனச சமைச்சிட்டாரு. இவ வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு அங்கிள் இருப்பாரு. அவரு இவளை லவ் பண்ணுவாரு, வேண்டிய உதவியெல்லாம் செய்வாரு. ஆனா இவ மதிக்கவே மாட்டா. எனக்கு தெரிஞ்சு இவரோட லவ் தான் உண்மையான லவ். நம்ம ஹீரோவோட லவ் சமையல் லவ். சமைக்கிற இடத்துல இவங்க ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணுவாங்க. ஓனர் அம்மா டிஸ்டர்ப் பண்ணா அவளையே போட்டு பொழப்பாங்க. தாத்தா போலீஸ், அப்பா போலீஸ், இப்போ நானும் போலீஸ். இந்த போலீஸ் தொழில வேண்டான்னு கடமைக்காக வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இவரோட டிபார்ட்மெண்ட்ல யாருமே இவரை மதிக்க மாட்டாங்க. அப்படியே இவரை மதிச்சாலும் போடான்னு போயிட்டே இருப்பாரு. ஏன்னு கேட்க இவருக்கு பொண்டாட்டி இல்ல. ஆனா இவரை திட்டம் மட்டும் ஒரு தங்கச்சி இருக்கு. அவளும் ஒரு போலீஸ். ஆனா அண்ணனுக்கு தங்கச்சிக்கும் ஆகவே ஆகாது. ஒரு பக்கம் ஒரு ஜெயில் கைதிய நீதிமன்றத்துல கொண்டு போய் சேர்க்க அதற்கான பொறுப்பை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கறாங்க. இந்த கைதிக்கு கையில விலங்கு போட்டதுக்கு பதிலா வாயில விலங்க போட்டிருக்கலாம். எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கான். இவனை பொறுப்பா கொண்டு போகாம பருப்பு வாங்க கடைக்கு போகும்போது யாருன்னே தெரியாத ஆளுங்க இவனை போட்டு தள்ள பாக்குறாங்க. இவரும் இவனை காப்பாத்துறாரு. டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி உதவி கேட்கிறாரு. ஆனா இவனை போட்டு தள்ள நினைப்பதே டிபார்ட்மெண்ட் தான் தெரிஞ்ச உடனே கடமைக்காக டிபார்ட்மெண்ட் ஆளுங்களையே எதுக்குறாரு. கூட படுங்க நண்பனே துரோகி ஆயிட்டான். இந்த கைதி மட்டும் நீதிமன்றத்துக்கு போய் சாட்சி சொன்னான்னா ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டும் ஜெயிலுக்கு போகணும். அதனால எல்லா போலீஸும் இவங்களுக்கு வலை போடுறாங்க. நம்ம ஹீரோவும் கைதியும் எப்படி தப்பிக்க போறாங்க? போலீஸா இருந்தா பட்டிஸ்டா ஜெயிலுக்கு போய் குற்றவாளி ஆகி ஒரு மாமா பையனுக்கு எடுபுடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மாமா பையனோட பணத்தை யாரோ கொள்ளடிச்சிட்டாங்க. அந்த பணத்தை கொள்ளடிச்சது பட்டிஸ்டா தான் யாரோ ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. ஒரு சிலந்தி வலையில மாட்டிக்கிட்டு நம்ம பட்டிஸ்டா எப்படி தப்பிக்க போறாரு? பையனை கவனிக்க கூட நேரம் இல்லாம வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அதனாலேயே பையன் டேடிய வெறுக்கிறான். டேடிய பழி வாங்க ஐட்டக்காரிகளை வீட்டுக்கு கொண்டு வந்து சம்பவம் பண்ணி டேடிய வெறுப்பேத்துறான். ஒரு பக்கம் ஒரு ஐட்டக்காரன் தான் ஒரு ஐட்டக்காரன் நம்பாதவனை போட்டு தள்ளுறான். ஒட்டுமொத்த சிட்டியை இவனோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து ஒரு ராஜாங்கமே நடத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட டேடிய இவன் வேட்டையாடிட்டான். நம்ம ஹீரோவும் டேடியோட நியூஸ் பேப்பர் கம்பெனியை இவரு டேக் ஓவர் பண்ணி நாட்டில் நடக்கும் அநீதிகளை எதிர்த்து இவரு போராடிக்கிட்டு இருக்காரு. ஒரு சூப்பர் ஹீரோவா மாறி ரவுடிகளையும் திருட்டு பசங்களையும் பிடிச்சி இவரு பேர் வாங்குறாரு. வேலை கேட்டு வந்த ஒரு வேலைக்காரிக்கு வேலை போட்டு கொடுக்காம அவளை வேலைக்காரியை ஆக்கி சமைப்பது எப்படின்னு அவ மனச சமைக்கிறாரு. டேடியை வேட்டையாடினவர்களை கண்டுபிடித்து வேட்டையாடினாரா இல்லையா?